நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கர்நாடகா பார்க் வந்திருக்க நண்பர்களே, வாங்க போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஊட்டியில் உள்ள கர்நாடகா பார்க் தான் நண்பர்களே. இது கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊட்டியில் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க நண்பர்களே. இந்த பார்க்கு சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கு அருமையாக இருக்குது நண்பர்களே. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு 50 ரூபாயும், சைல்டுக்கு வந்து 25 ரூபாயும் டிக்கெட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. நம்ம வந்து ஜூன் 2வது வாரத்தில் போயிருந்தோம். அதனால் அவ்வளோவெல்லாம் கூட்டம் இல்லை நண்பர்களே. ஏப்ரல் மேலே போயிருந்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும், உங்களால் எதையும் ரசித்து பார்க்க முடியாது. நம்ம இப்போ ஜூன் 2வது வாரத்தில் போகிறங்காட்டி கூட்டம் குறைவாக இருந்துச்சு நண்பர்களே. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. இங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏப்ரல் மேலே போனீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதிகமாக பார்க்க முடியாது நண்பர்களே. இந்த மாதிரி ஜூன் ஜூலையில் போனீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும், டிராஃபிக்கும் இருக்காது, உங்களுக்கு ஃப்ளவர்ஸும் அதிகமாக பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கிறக்கும் நல்லாயிருக்கும். அதிகமாக க்ரௌட் இல்லாதங்காட்டி நின்று நிதானமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் நண்பர்களே. நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போகலாமா இங்கே போகலாமான்னு பார்த்தோம். ஏற்கனவே பலமுறை பொட்டானிக்கல் கார்டன் போனாங்காட்டி நம்ம நேரம் இங்கே கர்நாடகா பார்க் வந்துட்டேன் நண்பர்களே. ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது இங்கே பார்க்குறக்கு. ஒரு நாள் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ இடங்கள் வச்சுருக்குறாங்க நண்பர்களே. சூப்பராக இருக்குது. நாங்கள் போயிருந்த நேரம் நல்லா இருந்துச்சு. லைட்டாக அப்பப்போ சாரல் மழையும் பெஞ்சுது நண்பர்களே. எங்கே பார்த்தாலும் இந்த சிவப்பு நிற பூக்கள் தான் அதிகமாக இருந்துச்சு நண்பர்களே. வழி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அங்கங்கே யானை உருவம், ஒட்டகம் அந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரம்மியமாக இருந்துச்சு. ஊட்டியில் இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்லாம் அலோவ் பண்ணுறதில்ல நண்பர்களே. கண்ணாடி பாட்டில் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டில் 60 ரூபாய்ங்கிறாங்க. சில இடக்கம் 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. பல பக்கம் அதை வாங்கிறதில்ல. அதனால் நீங்கள் ஒரு பெரிய வாட்டர் கேன் கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம 1 லிட்டர் வாட்டர் 60 ரூபாய்க்கு வாங்க வேண்டும் நண்பர்களே. அதை மறக்காமல் பார்த்துக்குங்க. இடங்கள்லாம் செமையாக இருந்துச்சு, கீழேயும் இருக்குது. அது மாதிரி மேலே ஏறி போனால் மேலேயும் கண்ணாடி மாளிகை வச்சுருக்குறாங்க நண்பர்களே. கண்ணாடி மாளிகைலையும் ஏகப்பட்ட செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம ஊட்டி, நம்ம கொடைக்கானல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கிற மாதிரி இங்கேயும் கண்ணாடி மாளிகை வச்சுருக்குறாங்க. உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது நண்பர்களே. அப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போனோம்னா தேயிலை தோட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த தேயிலை தோட்ட தொழிலாளி மாதிரி எடுக்கிறாங்க. அது காஸ்டியூமெல்லாம் சேர்த்து ஒரு ஃபோட்டோக்கு 200 ரூபா வாங்குகிறாங்க நண்பர்களே. 2 பேர் எடுக்கலாம். சிங்கிளாக எடுத்தால் 150 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ பிரிண்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. நாங்களும் எடுத்தோம். சூப்பராக தான் இருந்துச்சு நண்பர்களே. பாருங்கள், இதுவே கண்ணாடி மாளிகை தான். சாப்பாடு வசதி தான் சரியில்லை நண்பர்களே. எங்கேயும் அந்தளவுக்கு ஃபுட்டெல்லாம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான் ஒரே பிரச்சனை. நாங்கள் 2-3 நாளுக்கு மேலே தங்கியிருந்தோம் நண்பர்களே. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் இந்த கர்நாடகா பார்க்கை. எல்லாம் அதிகபட்சம் பேர் போனீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனு, போட் ஹவுஸு, தொட்டப்பட்டா தான் போயிருப்பீங்க. இந்த கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் பார்க் போய் பாருங்கள், சரியாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் மிக அருமையாக இருக்குது நண்பர்களே. ஏப்ரல் மேலே போகிறத விட ஜூன் ஜூலையில் போகிறங்க. இல்லைன்னா ஆஃப் சீசனில் செப்டம்பர் அக்டோபரில் போனீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். சீசன் நல்லா என்ஜாய் பண்ணலாம். செப்டம்பர் அக்டோபரில் தான் உங்களுக்கு அதிகமான மிஸ்டெல்லாம் பார்க்கணும்னா நம்ம அந்த ஆஃப் சீசனில் தான் போகணும். அருமையாக இருக்கும் பார்க்குறக்கு. அப்படியே பார்த்துட்டு வாங்க நண்பர்களே இயற்கை காட்சியை.